அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 11ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வாசகத்திற்கும், ஒவ்வொரு வசனத்திற்கும், ஒவ்வொரு வரிக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை இருக்கிறது. நன்மையின் பால் திருக்குர்ஆனை ஓதுகிற ஒவ்வொரு உச்சரிப்பும் நம் ஆயுளின் நன்மையை அதிகரித்து கொண்டே செல்லும். ஆனாலும் ஒவ்வொரு சூறாவிற்கும், ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்னஞ்சிறு சூறா தந்திருக்கும் பெரும் நன்மைகளை பற்றி அதிகமான தகவல்களை தந்திருக்கிறார்கள். இதோ அந்த தகவலோடு இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக அபுதாபி ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் காயல்பட்டினம் உசேன் மக்கி மகளரி அவர்கள் சின்ன சூறா தரும் பெரிய நன்மை என்னும் தலைப்பில் உரை வழங்க வருகிறார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை யார் ஓதுகிறாரோ அவர் ஒரு குர்ஆனை முழுமைப்படுத்தியவர் என்ற அளவிற்கு அதற்குரிய நன்மைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவில் முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்கிறான். நான் தனித்தவன், நான் தேவையற்றவன், நான் பிறரால் பெற்றெடுக்கப்படாதவன், நான் யாரையும் பெற்றெடுக்காதவன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சிஃபத்துகளை அதிலே தெளிவுபடுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் இஹ்லாஸை குறித்து மிக அழகான தகவல்களை நமக்கு தருகிறார்கள். ஒரு சமயம் ஒரு சஹாபிகளின் குழுவை யுத்தத்திற்கு அனுப்புகிறார்கள். அப்படி யுத்தத்திற்கு தலைமையேற்று சென்ற ஒரு சஹாபி போரெல்லாம் முடிந்து திரும்பியதற்கு பிறகு ஒரு சஹாபி வந்து, நாயகமே, நீங்கள் இந்த யுத்தத்திற்கு தலைவராக அனுப்பினீர்களே, அவர் எல்லா நிலையிலும் தொழுகையிலும் இஹ்லாஸையே ஓதினார், எல்லா தொழுகையிலும் அவர் இஹ்லாஸை ஓதினார், வேற சூறாக்கள் ஓதவில்லை என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் அவரிடத்திலேயே நீங்கள் கேளுங்கள் என்ன காரணம் என்று. இவர்கள் சென்றார்கள். அந்த போருக்கு தலைமையாக வந்த சஹாபியிடத்திலே, நீங்கள் தொழுகை முழுவதும் சூரத்துல் இஹ்லாஸையே அதிகமாக ஓதினீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபோது, இன்னி உஹிப்புஹா, அதை நான் பிரியப்படுகிறேன், அந்த சூரா முழுக்க அல்லாஹ்வின் சிஃபத்துக்கள் இருக்கிறது, எனவே நான் பிரியப்படுகிறேன், சிஃபத்
சூரத்து ரஹ்மா என்று அந்த சஹாபி சொன்னார்கள். இதை பெருமானாரிடத்திலே வந்து சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அந்த சஹாபியிடத்திலே, அந்த போருக்கு தலைவராக வந்தாரே அவரிடத்திலே, குல் ஹுவல்லாஹது சூராவை அதிகமாக ஓதினாரே அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், அவர் எப்படி இதை நேசிக்கிறாரோ, இந்த குல் ஹுவல்லாஹது சூராவை எப்படி நேசிக்கிறாரோ அவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, தபூக் யுத்தத்திலே பெருமானார் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வானம் வெளிச்சம் விடுகிறது. அதிகமான வெளிச்சத்தோடு அந்த வானம் தெரிகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது என்ன காரணம் என்றபோது, நாயகமே தாங்கள் தபூக்கில் இருக்கிறீர்கள், மதீனாவின் பகுதியில் முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களின் ஜனாசாவில் கலந்து கொள்ள 50 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அவர்களுடைய இறக்கைகளின் வெளிச்சம்தான் இன்று இவ்வளவு வெளிச்சமாக பூமியிலே படுகிறது. அதற்கான காரணம் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஜிப்ரீல் அவர்களே, இவ்வளவு மலக்குமார்கள் இறங்குவதற்கு என்ன காரணம்? அந்த முஆவியத்துல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன இபாதத்து, என்ன வணக்கம் செய்தார்கள் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மலக்குமார்களிடத்திலே மிக பிரபல்யமானவர்கள். இன்னஹு கான இக்ரா சூரத்துல் இஹ்லாஸ், எல்லா நிலைகளிலும் அதிகமாக அவர் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ராகிபன், அவர்கள் வாகனித்தாலும், காயிதன், அவர்கள் உட்கார்ந்தாலும், நாயிமன், அவர்கள் தூங்கினாலும், எல்லா நிலைகளிலும் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹுவை அவர் ஓதுவார். எனவே அல்லாஹ் அவர்களை அந்த அதிகமாக நேசிக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி, எனவே அவர் வஃபாத் ஆகிவிட்ட இந்த ஜனாசாவில் 50 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி சிறப்பிக்கிறான். அதுதான் வானம் இத்தனை வெளிச்சங்களை தருகிறது என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, இருக்கும் சூறாக்களில் மிக சிறிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை நாம் அதிகம் ஓதினால் இத்தனை பலாபலங்கள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவல் சொல்லுவார்கள், யாராவது வீட்டிலிருந்து உள்ளே நுழைகின்ற பொழுது நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதலில் நுழைகின்ற பொழுது சலாத்தை சொல்லுங்கள். அதற்கு பின்னால் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதி உள்ளே நுழையுங்கள். அதற்கு ஒரு பரக்கத் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கடன் வாய்ப்பட்டிருந்தால் அந்த கடன்களும் கூட அடைக்கப்படும் என்று ஒரு சஹாபிக்கு சொன்ன தகவல் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சூரத்துல் இஹ்லாஸை நாம் நடக்கின்ற பொழுது, அமர்கின்ற பொழுது, எழும்புகின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது, படுக்கின்ற பொழுது, இந்த சின்ன சூரா, ஆனால் அதனுடைய அதிகமான நன்மை ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு சமமானது. இத்துணை அந்தஸ்தும் அல்லாஹ்வுக்கும் பிரியமானது. இந்த சூராவை அதிகம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறான் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக அதை ஓதுவதற்கும் அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாட்டில் சட்ட உதவி தேவைப்படுகிறதா? சொத்து பிரச்சனை, குடும்ப விவகாரம், கடன் வசூல் அல்லது பிசினஸுக்கான சட்ட ஆலோசனையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நம்பகமான சட்ட துணை லீகல் ஐசி கன்சல்டன்சி. தமிழ்நாட்டை தளமாக கொண்டு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுக்கான சட்ட சேவைகளை வழங்குகிறோம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், லீகல் டாக்குமெண்டேஷன் மற்றும் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட் அனைத்திற்கும் தெளிவான ஆலோசனை, நேர்மையான செயல்முறை, வெளிநாட்டு தமிழர்களுக்காக UAE-யில் தனிப்பட்ட அலுவலகம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுதே www.legalic.com-க்கு செல்லுங்கள் அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் 7358878575. லீகல் ஐசி கன்சல்டன்சி, நீதிமன்றத்தில் வலிமை, ஆலோசனையில் தெளிவு. இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றாக, உலக அதிசயத்தில் ஒன்றாக இந்திய மண்ணில் நிலைத்திருக்கிறது ஷாஜஹான் கட்டிய தாஜ்மஹால். அது ஷாஜஹான் கட்டியதால், முகலாய சக்கரவர்த்தி கட்டியதால், முகலாய சாம்ராஜ்யத்தின் அடையாளமாக நிலைநிற்பதால், முகலாய கட்டடக்கலையை சுமந்திருப்பதால், இந்த பாரம்பரியத்தை சீர்குலைப்பதற்காக அவ்வப்போது பாசிச துப்பாக்கிகளின் தோத்தாக்கள் தாஜ்மஹாலை நோக்கி குறியெடுக்கின்றன. எல்லா அரசியல்களும் சமீப காலத்தில் முறியடிக்கப்பட்டு வருகிறது. என்றாலும் இந்த தாஜ்மஹாலை கொண்டு நிரம்ப அரசியல்கள் கிடக்கின்றன, நிலங்கெங்கும் பரவி கிடக்கிறது. அந்த அரசியலில் இருந்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்குகிறார் மக்களிசை கலைஞன், மக்களிசை பாடகனுமான பரிணாமன். அழகான கவிதை நயத்தோடு, அற்புதமான வர்ணனையோடு, அற்புதமான ஒப்பனையோடு தாஜ்மஹால் இங்கே மௌன அரசியல் பேசுகிறது. மலையை குடைந்தெடுத்து
தந்தம் கடைந்தெடுத்து. இந்த அற்புதமான வரிக்கு ஆர்.எல். விக்டர் அருமையான இசைக்கோர்ப்பை தந்திருக்கிறார். கேரள மண்ணின் பாடகர் டோனியின் குரலில் இசை கவிதை உணர்வோடு வழிந்தோடுகிறது. இதோ அந்த உணர்வு கவிதையை பாடலாக்கி நாமும் கேட்கலாம். மலையை குடைந்தெடுத்து. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே, நிலவில் முகம் பதித்து மும்தாஜ் குழல் முடித்து நிலத்தில் உறைந்து விட்ட ஓரழகே, நிலத்தில் உறைந்து விட்ட ஓரழகே. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே. அதிசயத்தில் தன்னை பறிகொடுத்து பின்னிய மொகலாயத்தே நடையோ, பெண்ணாம் அதிசயத்தில் தன்னை பறிகொடுத்து பின்னிய மொகலாயத்தே நடையோ, மண்ணில் விழுந்து விட்ட வண்ணவானவில்லை மறுபடி எழுதுதல் தானளிதோ, மறுபடி எழுதுதல் தானளிதோ. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே, பேரழகே, ஓரழகே. பனியிரவும் கனலும் பகல் பொழுதும் துணிந்து செல்லா துணி மறந்த பெண்ணே, காற்று மலையினிலும் மாற்று கூறாயாமல் நேற்று போலென்றும் மலர்ந்த கண்ணே, காதலுலகில் ஒரு போதை என நினைந்து கண்டேன் தாஜ்மஹால் அற்புதத்தை, சீதையிதழமுதை ராமன் பருகுதற்கு சிலையை வளைத்த கதை கற்பனையை, சீதையிதழமுதை ராமன் பருகுதற்கு சிலையை வளைத்த கதை கற்பனையை. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே, நிலவில் முகம் பதித்து மும்தாஜ் குழல் முடித்து நிலத்தில் உறைந்து விட்ட ஓரழகே, நிலத்தில் உறைந்து விட்ட ஓரழகே. மலையை குடைந்தெடுத்து தந்தம் கடைந்தெடுத்து யமுனை கரை சமைந்த பேரழகே. உலகத் தமிழ்
தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. ஒரு கல்லூரிக்குள் நுழைந்து ஒரு மாணவரை அழைத்து பிப்ரவரி 14 காதலர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று கேட்டால், வேலண்டைன் சாமியார் அருட்திரு வேலண்டைன் அவர்களின் நினைவாக கொண்டாடப்படுகிறது என்று மிகச்சரியாக சொல்லிவிடுவார். அதே மாணவனிடம் தேசிய மாணவர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது, எப்போது கொண்டாடப்படுகிறது, ஏன் அந்நாளில் கொண்டாடப்படுகிறது என்று கேட்டு பாருங்கள். பதிலுக்காக அவர்களும் காத்திருப்பார்கள். நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் தேசிய மாணவர் தினம் குறித்து. குளச்சல் அசீம் அவர்கள் இன்று அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். இசைமரசு எஃப்எம் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது தேசிய மாணவர் தினம். ஒவ்வொரு மனிதர்களுடைய சிறப்பு சார்ந்தும் அவர்களுடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ போற்றும் வகையில் ஒரு குறிப்பிட்ட தினமாக நாடு கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கற்பதற்காகவும் கற்பிப்பதற்காகவும், இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய இறுதி மரணத்தை கூட ஒரு கல்லூரி நிகழ்ச்சியிலே உயிர் பிரிந்த மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய மாணவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தனுஷ்கோடி அருகே உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மிக சிறிய, மிக எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் உச்ச பதவியான முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்ற உச்ச பதவியை அடைந்த பெருமைக்குரியவர். முழுக்க தன்னுடைய திறமையால், தேசத்தின் மீது உள்ள அளப்பெரிய பற்றால், இந்த தேசத்திற்கு பல்வேறு வகையில் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்களை செய்த காரணமாக இந்தியாவினுடைய பெருமைக்குரிய மகனாக மாணவர்களை வழிநடத்தக்கூடிய தேசிய மாணவர் தினம் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் பங்களிப்பு, அவர்களுடைய ராக்கெட் தொழில்நுட்ப பங்களிப்பு உட்பட அனைத்தும் மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை வழங்குவதோடு தன்னுடைய வாழ்நாளில், தன்னுடைய ஜனாதிபதி பதவி காலத்தில் முழுக்க மாணவர்களோடு உரையாற்றுவதும், மாணவர்களோடு கலந்துரையாடுவதும், மாணவர்களை கேள்வி கேட்க செய்து அவர்களுக்கு பதில் அளிப்பதையுமே வாடிக்கையாக கொண்டுள்ளவர். ஜனாதிபதியாக அப்துல் கலாம் பதவி வகித்த காலத்தில் இந்தியாவில் இதற்கு முன்பும் அவருக்கு பின்பும் எந்த ஜனாதிபதியும் பெற்றிராத ஒரு சாதனையை அவர் நிகழ்த்தியவர். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழக மாணவர்களோடும் கலந்துரையாடிய பெருமை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. கனவு காணுங்கள் என்று என்ற ஒற்றை வார்த்தையில் மாணவ சமூகத்திற்கு எழுச்சியூட்டியவர், மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை ஊட்டியவர். அந்த ஒற்றை வார்த்தைகள் மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய எதிர்காலத்தை மீது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தங்களுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிடுவதற்கு தொலைநோக்கு பார்வையோடு அவர்களை சிந்திக்க வைத்த அந்த ஒரு நோக்கத்திற்காகவே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் தேசிய மாணவர் தினமாக இது கொண்டாடப்படுகிறது. இன்னும் ஒரு சிறப்பான இது, இந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை ஐக்கிய நாடு சபை உலக மாணவர்கள் தினமாகவும் அறிவித்தது. ஆனால் ஏதோ காரணங்களால் ஒரு சில நாடுகளை தவிர அந்த உலக மாணவர் தினம் பிற்காலத்தில் கொண்டாடப்படவில்லை. அவருடைய விண்வெளி ஆய்வு 2002ஆம் ஆண்டு
14வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று 2007 வரை பணியாற்றிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்போடு அதே முக்கியமாக ஜனாதிபதி பதவியின் மாண்புகளை காத்ததோடு இந்த நாட்டின் அடுத்த தலைமுறை மாணவர்களை செழுமையாக உருவாக்க அவர்களோடு உரையாடுவதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த டாக்டர் அப்துல் கலாம் 2015 ஜூலை 27 ஷில்லாங் என்னும் இடத்தில் மாணவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பு நோய் காரணமாக மரணமடைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பு பெயருண்டு. இந்திய அரசாங்கத்தின் உயர் விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா என்ற 4 உயர்ந்த விருதுகளையும் இந்திய அரசு வழங்கி கௌரவித்த ஒரே மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவை போற்றுவோம். அவர் மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்து கனவு காணச் சொன்ன அந்த ஒற்றை எழுத்தை மாணவர்களிடம் விதைப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். செல்ஃப் கான்ஃபிடென்ட், ரியல் கான்ஃபிடென்ட் என்று 2 வார்த்தைகள் இருக்கிறது. இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மிக வேகமாக துடிப்போடு மற்றவர்கள் பார்வைக்கு புலம்படும் வழியாக செயல்படுவது அல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட். உண்மையான ரியல் கான்ஃபிடென்ட் என்றால் என்ன? எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணியான் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் சொன்ன அந்த ரியல் கான்ஃபிடென்ட் என்றால் என்ன? இதோ இன்றைய மனமது செம்மையானால் பகுதியில் விளக்குகிறார் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பல பேர் நினைக்கிற மாதிரி சத்தமா பேசுறது, போல்டா நடக்கிறது, எல்லா இடத்துலையும் டாமினேட் பண்றது கிடையாது. அது ஒரு ஃபேக்கான கான்ஃபிடென்ஸ். ரியல் கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அது சத்தமா இருக்காது, அமைதியா இருக்கும், தேவையில்லாத ப்ரூவிங்லாம் செய்யாது. ஃபேக் கான்ஃபிடென்ஸ்னா ரியல் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத கிளாரிட்டி கொடுக்கணும். அப்போதான் நம்ம பில்ட் பண்ண முடியும், அப்படித்தானே? ஸோ இது ஒரு ஷோக்காக இல்லாமல் ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம செய்கிற எதுவாக இருந்தாலும் அதுதான் ரியல் கான்ஃபிடென்ட். ஃபேக் கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வருது? பயத்திலேருந்து வருது. என்னை யாரும் சின்னதாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, மிஸ்டேக்கை அட்மிட் பண்ண மாட்டாங்க, கிரிட்டிசிசம்ஸை பர்சனலாக அட்டாக்னு எடுத்துக்குவாங்க. இன்சைட அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும், வெளியில் பார்த்தா சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே ரியல் கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போமா? எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. ஒருத்தர் தன்னோட லிமிட்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு பயப்பட மாட்டாங்க, வேலிடேஷன் தேட மாட்டாங்க. சைலண்ட் கன்சிஸ்டன்சி தான் அவரோட பவராக இருக்கும். ரியல் கான்ஃபிடன்ஸ்க்கு ப்ரூவிங் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஃபேக் கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்ட் ஆன்சர் தெரியாமலே பேசுவோம்.
இன்ட்ராப்ஷன் பண்ணுவான். ரியல் கான்ஃபிடன்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஆன்சர் தெரியலனா அமைதியாக இருப்பான், தெரிஞ்சதை கிளியராக சொல்லுவான். ஒர்க் பிளேஸில் கூட நம்ம ஃபேக் கான்ஃபிடன்ஸ் உள்ளவன் கிரெடிட் தான் தேடுவான். ரியல் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க எது ஒர்க்கோ அதை பேசுவோம். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும்னா போஸ்டர், டயலாக், ஸ்டைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இது ப்ராமிஸ், ஆக்ஷன், ரிப்பீட், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் சொன்னதை நீங்கள் எல்லாரும் ஆரம்பித்தா கான்ஃபிடன்ஸு நேச்சுரலாக வரும். ஃபேக் கான்ஃபிடன்ஸு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும். ரியல் கான்ஃபிடன்ஸுக்கு எனர்ஜியெல்லாம் தேவையில்லைங்க. அது நம்ம யாருன்னு நமக்கே தெரிஞ்சதால தன்னாலே வரும். இதுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராமிஸ் கொடுங்க. இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் படிப்பேன், இன்னைக்கு ஒரு வாக் போவேன். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும். பெரிய பெரிய ப்ராமிஸ் என்ன ஆகும்னா அது பிரேக் பண்ணிடுவோம், கான்ஃபிடன்ஸ் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் ஸ்டெப் நம்பர் 2, மூடு வர வரைக்கும் எதுக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. மோட்டிவேஷனில் பண்ணுறது ஒரு ஃபேக்காக தான் முடியும். ப்ராமிஸ் கொடுத்ததும் உடனே ஆக்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஆஃப்டர் ஆக்ஷன், பிஃபோர் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக உண்மையான கான்ஃபிடன்ஸ் என்னன்னு நமக்கு அதை அறிமுகப்படுத்தும். இந்த ப்ராமிஸ்லாம் 3 நாள் தொடர்ந்து நீங்கள் நம்ம செய்யும்போது அப்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஒரு வேளை 3 நாள் நம்ம தொடர்ந்து பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ கான்ஃபிடன்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆயிரும். 3 நாள் தொடர்ந்து நம்ம ப்ராமிஸை கீப் பண்ணோம்னா கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ரைஸ் ஆகும். ட்ரை பண்ணலாமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் பாடல்களை இப்போது அவரவர் பாணியில் பல பாடகர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். இமிட்டேஷன் எனப்படும் மாதிரியாக்கத்தை தவிர்த்துவிட்டு அவரவருக்கு இயல்பான குரலில் ஆகூர் அனிஃபாவின் பாடல்களை பதிவு செய்கிற போது அது வேறு வேறு பகைப்பட்ட சுவையை தருகிறது. அப்படி ஒரு வளரிளம் பருவத்து ஆண் குரலுக்குள்ளால் அந்த குரல் வளைக்குள் புகுந்து கம்பீரமான வார்த்தைகள் வரிகளாக வெளிப்படுகிற போது இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் கம்பீர குரல் நினைவுக்கு வருகிறது. இதோ இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் புகழ்பெற்ற ஏழையாக வாழ்ந்ததேனோ யார சூரல்லா என்ற பாடலை தருகிறார் திருவிதாங்கோடு இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் நஃபீல் மாலிக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் முஹம்மது நஃபீல் மாலிக் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இன்று பாடப்போகும் பாடல் ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். ஏந்தலராய்த்தானிருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஏந்தலராய்த்தானிருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ், ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் தூதே எம்மான் முஸ்தஃபாவே, நல்லோர் போற்றும் நபிகள் கரசே நாதர் முஸ்தஃபாவே, தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும்
தூய வெற்றி கண்டீர் நாளும் தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும் தூதர் முஸ்தபாவே ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ் நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ் அல்லாஹுவின் அருமை நபியே அண்ணல் முஸ்தபாவே அல்லல்களை வாழ்வாய் கொண்ட அஹ்மது முஸ்தபாவே அடிவயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர் அடிவயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர் ஆற்றல் முஸ்தபாவே ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ் நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ் தீனோரின் திருவின் திருவே தீனின் முஸ்தபாவே வானோர்கள் வாழ்த்தும் வனஃபே வள்ளல் முஸ்தபாவே ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர் ஏகனருள் கண்டு கொண்டீர் ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர் ஏகனருள் கண்டு கொண்டீர் ஏந்தல் முஸ்தபாவே ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ் நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ் ஏந்தலராய்த்தானிருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் ஏந்தலராய்த்தானிருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ் ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ் நாளை மஹ்ஷர் வேளை உதவும் யா ஹபீபல்லாஹ் இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு மிகச்சிறந்த கட்டமைப்பு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள் தொழுகை கூடங்கள் எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள் அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம் மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர் 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 638-238-8242. தேவையான சமூகங்களில் தேவையான காலத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு இறைவன் இறைத்தூதர்களை மட்டுமின்றி உபதேசியார்களையும் பயன்படுத்தியிருக்கிறான். அப்படி மக்கமா நகரில் பெருமானாரின் பிறப்புக்கு முன்பே ஒரு மிகச்சிறந்த உபதேசியாக விளங்கியவர்தான் ஜெயித் பின் அம்பர் அலி அவர்கள். அவர்களின் வாழ்வையும் வரலாறையும் பேசுகிறார் அன்னை கதீஜா அகாடமியின் கீழ் இயங்கும் புதுக்கோட்டை தாருஸ்ஸலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸின் ஆசிரியர் ஷிரின் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஹப்லி ஹுக்மா. அம்மாப்பட்டினம் அன்னை ஹதீஜா கலை அறிவியல் கல்லூரியின் கீழ் இயங்கக்கூடிய தாருஸ்ஸலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் ஷிரின், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வாழ்வும் வரலாறும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மனிதரோட வரலாற்றை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னடா இது வரலாறு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு படிப்பினை இருக்குது. இந்த வரலாற்றுக்கு பின்னாடியும் ஒரு படிப்பினை இருக்குது. அதை என்ன கற்றுக்க போகிறோங்கிறது தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்ப்போம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில கூட்டங்கள் சிலையை வணங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இன்னும் சில கூட்டங்கள் வந்து கடவுளை வணங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. 4 பேர் மட்டும்தான் ஓரிரை கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் கிறிஸ்துவ மதத்தை தழுவி போயிடுவாங்க. 2வது ஒரு மனிதர் வந்து மக்காவிலிருந்து வெளியே போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய உபதேசம் செஞ்சதுனால அந்த மக்களால் தலைவராக நியமிக்கப்படுறாரு. அந்த மக்களும் கிறிஸ்துவராக இருக்கிறதுனால அவரும் கிறிஸ்துவராக மாறிடுவார். மிச்சம் இருக்கிற 2 பேர் யார் அப்படின்னா வரக்கா பின் நௌஃபுல், ஜெயித் பின் அம்ரு பின் நுஃபைல். இவங்க 2 பேருமே ஈசா நபி காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. வரக்கா பின் நௌஃபுல் இவங்களுக்கு வந்து அதிகமான தகவல்களும் விஷயங்களும் தெரியும். ஆனால் இவங்க மக்களிடத்தில் எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜெயித் பின் அம்ரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனி மனிதனாக நின்று எல்லா மக்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே அவங்களுக்கு அது அசிங்கமாகவும் கேவலமாகவும் நினைக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்காங்க. ஒரு சமயத்தில் இரவில் வந்துட்டு சையது பின் அம்ரு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அங்கே ஒரு மனிதருக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால அதை அவர் ஒரு அசிங்கமாகவும் கேவலமாகவும் நினச்சி அந்த குழந்தைய உயிரோட புதைக்க போயிடுவார். உடனே சையது பின் அம்ர் அதை பார்த்துட்டு அந்த குழந்தைய வந்து தானே வாங்கிக்கிட்டு இந்த குழந்தை ஒரு வயது வர வரை நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த குழந்தை இளம் வயது அடைஞ்சதுக்கப்புறம் சொந்த தந்தையிட்ட கொண்டு போய் இந்த குழந்தையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தந்தை அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வயதில் இருக்கும் போது ஜயித் பின் அம்ர் ஒரு நிகழ்ச்சிக்கு போவாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு இந்த இறைச்சி யார் பெயரை சொல்லி அறுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்லுவார், இது வந்து ஒரு சிலையோட பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சு இந்த உணவை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, நம்மளோட இறைவன் அல்லாஹ் தான், அவனோட பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட உணவு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். இப்ராஹிம் நபியை பின்பற்றதுனால காபாவை வலம் வருவாங்க. சிலர் நிர்வாணமாகவும் வலம் வருவாங்க, சிலர் வந்து கையில் சிலையை ஏந்தி கொண்டும் வலம் வருவாங்க. உடனே ஜெயித் பின் அம்ரு வந்து அதை தடுக்கக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஜெயித் பின் அம்ர் ஷாம் தேசத்திற்கு ஒரு அறிஞரை சந்திக்கிறதுக்காக போவாங்க. அந்த அறிஞர் ஜெயித் பின் அம்ர் கிட்ட சொல்லுவாங்க, இறுதியாக ஒரு நபர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயித் வந்து ஊருக்கு மக்காவுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா மக்கள்கிட்டையும் அந்த உபதேசமாக செய்வாங்க. திரும்பியும் ஷாமுக்கு போகும்போது அந்த அறிஞர் வந்து ஜெயிதை பார்த்து சொல்லுவார், அந்த நபி உங்கள் ஊர்லேருந்து தான் வருவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்ட ஜெயித் ஆர்வத்தோட அவர் நண்பர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்து தான் இறுதி தூதர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது நான் உயிரோடு இல்லைன்னா நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது வர வழியில் கொள்ளை கும்பலால் அவரோட பொருட்கள்லாம் பறிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த தகவல் மக்களிடத்தில் பரப்பிட்டு இருக்கும் போது ஜெயிதோட நண்பருக்கு இந்த செய்தி போகும். உடனே அவருக்கு வந்துட்டு ஜெயிது சொன்னது ஞாபகம் வந்தோடனே ஜெயிதோட மகனாய ஷஹீதை அழைச்சிட்டு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டக்கு போயிட்டு ஜெயிதோட மகன் கேட்பாங்க, என்னுடைய தந்தைக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் அமைதியாயிருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, மறுமை நாளில் ஒவ்வொரு நபி பின்னாடியும் ஒரு சமூகம் இருக்கும், ஆனால் ஜெயித் பின் அம்ரு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் ஒரு சமூகமாகவே திகழ்ந்து நிற்பார், அவர் சொர்க்கத்தில் நீண்ட ஆடை அணிந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் 2 படித்தரங்களை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இவரோட வரலாறு முடிஞ்சிருச்சு. இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளோட ஏகத்துவம் இதுதான் தெரிஞ்சும் நம்மளோட நபி இதுதான் தெரிஞ்சும் நம்ம வந்து நம்மளோட இஸ்லாமை அலட்சியப்படுத்துகிறோம். ஆனால் அவங்க இஸ்லாம் இதுதான் தெரிஞ்சு ஆனால் நபி யாருன்னே தெரியாமல் இருந்த போதும் அவங்க வந்து அதை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு அவங்க கூலியை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மலாம் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம் எழுதினா கூட ரிசல்ட் உடனே பாசிட்டிவாக வந்துடணும், நான் ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு எனக்கு உடனே நன்மை கிடச்சிடணும், நான் என்ன செஞ்சாலும் எனக்கு உடனே தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருந்திருக்கோம். ஆனால் அவங்க தன்னோட செயல் எப்போ எங்கே அங்கீகரிக்கப்படுமோ அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். மறுமை நாளில் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த தரஜாவை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு தரஜாவை கொடுக்கணும்னு துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த படிப்பினையை பெற்றுக்கோங்க. அதேபோல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல செயலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குரானின் சிறப்புகளை சொல்ல சொல்ல சொல்பவரின் நா இனிக்கும்
கேட்பவரின் காதுகள் குளிரும். அற்புதமான திருக்குரானின் சிறப்புகளை சொல்ல இதோ முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஃபாசிலா அவர்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 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 லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு நஊது பில்லாஹி மினஷ் ஷுரூரினா அன்ஃபுஸினா மின் ஷையாத்தி அமாலினா. ஃபதகல் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையமான வல்லல் அல்லாஹ்வின் திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரின் மேலான கண்மை நபி ஸல்லல்லாஹு மீதும் அவர்கள் மீதும் பரிசுத்தமான அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் உன்னதமான அவர்கள் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஆரம்பம் செய்யப்பட்ட இந்த மன்றத்தின் உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குரானின் சிறப்புகள். இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாத்தையும் படுத்தது யாரு? இறைவன். அதான் அல்லாஹ் துஆலா. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு வேதங்களை அல்லாஹ் தஆலா இறக்கினான். ஆனால் அதை யாருமே சரியாக பயன்படுத்தவே இல்லை. அவங்க அதை மதிக்காமல் அப்படியே விட்டாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச அவங்கவுங்க கருத்துக்களை அதில் செலுத்தினாங்க. அவங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை அவங்க அதுலேருந்து எடுத்துட்டாங்க. அப்படியே போகிற போக்கில் அது அப்படியே போய்விட்டது. அதனால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணானா, இறுதியாக என்ன பண்ணானா, கடைசி நபியான கடுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வேதமான அல் குர்ஆனை வழங்கினான். அல் குர்ஆன் இறங்கி 1440 வருடங்கள் ஆகுது. ஆனால் அது இப்போ வரையும் பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறம் அது இதுக்கப்புறம் மறுமை நாள் வரையும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் தான் அந்த அல் குர்ஆன் இறக்குனேன், நானே அதை பாதுகாக்க பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆனில் 15வது சூரால 9வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ரா வ இன்னல்லாஹு லஹாஃபிலூன். நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், நிச்சயமாக நாமே அந்த வேதத்தை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அன்பிற்கும் நல்லடியார்களே, அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அவனே பாதுகாக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த பாதுகாப்பு பொறுப்பை நம்மளுக்கு வழங்கியிருக்கான். அதனால நம்ம அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அதே மாதிரி குர்ஆனை எப்படி சரியான முறையில் பாதுகாக்கணும்னா, வெறும் குர்ஆனை சும்மா பாதுகாக்க கிடையாது. குர்ஆனை முதல்ல சரியான பாதுகாக்கணும்னா நல்லா ஓதணும். அதை அதிகமாக ஓதணும். அதிகமாக ஓதணும்னா அதை முதல்ல அர்த்தம் தெரிஞ்சு அதோட சிறப்பு தெரிஞ்சு ஓதணும். அன்பிற்கும் நல்லடியார்களே, குர்ஆனோட ஓதுவருக்கு சிறப்புகள் அளவே இல்லாமல் அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் நம்ம யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதை பொறாமப்படுறத நபி ஸல்லல்லாஹு சரி அல்லாஹும் சரி அது தடுத்திருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேர்த்த பார்த்து மட்டும் பொறாமப்படலாம், அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஆனால் 2 பேர்த்த பார்த்து பொறாமப்படலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா அந்த 2 பேர் யாருன்னா, அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த குர்ஆனை அதை கற்றுக்கிட்டு அதைப்படி அவங்க டெய்லியும் இரவும் நைட்டும் ஓதி வரவங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படலாம். இன்னொருத்தவங்க யாருன்னா, அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருள் வளத்தை நைட்டும் இரவும் நைட்டும் பகலும் இரவும் சரியான முறையில் அதை செலவு செய்கிறவங்க, இவங்கள பார்த்தும் பொறாமப்படுறான். இவங்க 2 பேர்த்த பார்த்து மட்டும் பொறாமப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குர்ஆன் அவ்வளோ சிறப்பு இருக்குது, அதுக்கு அளவே கிடையாது சிறப்பு. அப்படிங்கிறவங்க இப்போ நம்மளாம் யாரை பார்த்து பொறாமப்படுறோம்? இப்போ இந்த காலத்துலலாம் நம்மளோட ஒருத்தவங்க சிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். நம்மளோட அவங்க எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களோ, நல்லா படிக்கிறவங்களோ, நல்லா அழகாக இருந்தாங்கன்னா, இல்லை நல்லா பொருள் வளம் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். ஆனால் அப்படிலாம் பொறாமப்படக்கூடாது, அது தப்பு, அது அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கான். ஆனால் நம்மளோட ஒருத்தவங்க நல்லா ஓதுறாங்க, அவங்க நிறைய ஓதுறாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது தப்பு இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா குர்ஆனில் அவ்வளோ சிறப்பு இருக்குது, அதுக்கு அளவே கிடையாது சிறப்புக்கு, அதுக்கு அவ்வளோ நன்மை இருக்குது. குர்ஆன் ஓதுனாலோ அவ்வளோ நன்மை இருக்குது, அதுக்கு அளவே இல்லாதப்போ அதை பார்த்து பொறாமப்பட தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, எவர் ஒரு குர்ஆன்லேருந்து ஒரு எழுத்தை ஓதுறாங்களோ அவங்களுக்கு 10 நன்மை. அதே மாதிரி எவர் ஒரு அலிஃப் லாம் மீம் சொல்லிட்டு இந்த சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 30 நன்மை எழுதப்படும் சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு. அப்படின்னா யார் ஒருத்தவங்க குர்ஆனை கற்பித்து அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்களோ
அவங்க வந்து நம்மை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பார்த்துக்கோங்க. இப்போ நண்பர்களே, இல்லை சகோதரிகளே, நம்ம எவ்வளோ குரான்னால எவ்வளோ சிறப்பு இருக்குது. ஆனால் நம்ம அதை கோத கஷ்டப்படுறோமா இல்லையா? குரானில் எவ்வளோ சிறப்பு இருக்குன்னா, குரானை பார்த்தா நன்மை, குரானை தொட்டா நன்மை, குரானை வந்து ஓதுனா நன்மை, குரானை எழுதுனா நன்மை, குரானை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நன்மை, குரானை வந்து மற்றவங்களுக்கு வந்து கரெக்டான முறையை சொல்லி கொடுத்தா நன்மை, குரானை வந்து நம்ம அதை அழகாக ஓதி அதோட அர்த்தங்களை தெரிஞ்சு ஓதுனா நன்மை, அதை புரிஞ்சு ஓதுனா நன்மை, அதை ஓதி அதோட ஈமான் படி நம்ம செயல்பட்டால் அவ்வளோ நன்மை இருக்குது. இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அளவே இல்லை குரானுக்கு கிடைக்கிற நன்மைலாம். ஆனால் இவ்வளோ தெரிஞ்சு நம்ம ஏன் ஓத மாட்டோம்னு தெரில. அதே மாதிரி பாருங்கள், யார் ஒருவர் வந்து 30 ஜூதை மனப்பாடம் பண்ணாங்களோ அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து சொர்க்கத்தில் வந்து கீட அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த 30 ஜூதை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு வந்து அவங்க வந்து 8 பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட பாக்கியம் இருக்குது தராங்க. மாஷா அல்லாஹ், எப்படி ஒரு பாக்கியம் இருக்குது பாருங்கள் குரான்னால. ஆனால் இவ்வளோ தெரிஞ்சும் நமக்கு அந்த குரான் ஓதுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் தானே படுறோம். ஒரு காலைல வந்து ஃபஜர் தொழுது முடிச்சு யாசின் எடுத்து ஓத அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதிலே ஏன்டா ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கஷ்டப்பட்டு ஓதுறோம். ஸ்கூலில் ஓத வச்சாங்களும் ஓத மாட்டிடுறோம். பாக்கியா டெய்லியும் சாயங்காலம் ஓதுனா அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் எப்படா ஓதி முடிச்சோம், எப்படா இது கிளம்புவோம், அப்படி தானே இருக்கும். மனசார நம்ம ஓத மாட்டோம். தப்பு சரி பார்த்து ஓத மாட்டோம். எதுக்கோ வேண்டா வெறுப்புக்கு எதுக்குடா ஓதுறோன்னு ஓதுறோம். அப்படிலாம் ஓதக்கூடாது. மனசார நம்ம ஆசைப்பட்டு நம்ம மனசு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா குரானை ஓதுனா நம்ம மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லா தாலா நீக்குவான். அதே மாதிரி அல்லா தாலா வச்சிருக்க எல்லா சூறாக்கும் ஒவ்வொரு சூறாக்கும் அல்லா தாலா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். நம்ம இந்த சூறா ஓதுனா இதுக்கு இந்த நன்மை இருக்குது. இப்போ யாசனை எடுத்துக்கோம், வாக்கியம் எடுத்துக்கோம். டெய்லி நம்ம யாசனையும் வாக்கியம் டெய்லியும் ஓதி வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க வறுமையெல்லாம் அல்லா தாலா நீக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு சூறாக்கும் பல இது நன்மை வச்சிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் பண்ண மாட்டோம்னு தெரில. இனிமேவாச்சும் வரக்கூடிய காலத்துலயாச்சும் நம்ம எல்லாருமே குரான் ஓதுவோம். குரான் தெரியலனாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஓதுவோம். நல்லா ஓத தெரிஞ்சவங்க தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் ஓதுவோம். தப்பும் இல்லாமல் பிழை இல்லாமல் ஓத தெரிஞ்சவங்க வந்து நல்லா மனப்பாடம் பண்ண செய்வோம். நம்ம எதுவுமே இப்போ கிடைக்கக்கூடிய டைமில் வந்து இப்போ காலங்கட்டெல்லாம் போயிட்டே இருக்குது. நம்ம வரக்கூடிய காலத்து நல்லா ஓதுவோம். அதிகமாக நம்ம கூட இருக்கணும் சொல்லி தந்து ஓதுவோம். நிறைய நன்மைகளை சேர்த்துக்குவோம். வரக்கூடிய காலத்தில் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் சரி பார்த்து குரான் ஓதுவோம். அதே மாதிரி நம்ம 30 ஜூஸ் மபா பண்ணுற ஆற்றலை வந்து எல்லாம் தருவானாக. அதே மாதிரி நம்ம ஆர்வத்தோட இன்ட்ரெஸ்ட்டோடு இனிமேல் ஓதுவோமாக. அமீன் அமீன். எல்லாத்தையும் நம்ம ஆற்றல் தருவானாக. அமீன் அமீன் யா ரபில் ஆலமீன் வாஹிதவானா அண்ட் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. ரமலான் மாதத்தில் நோன்பிருக்கிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். பலர் விரதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். விரதம் என்றால் பட்டினி இருத்தல் என்று பொருள். நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் வெறுமனே பட்டினி கிடக்கவில்லை. அவர்கள் உடலையும் மனதையும் அடுத்த 11 மாதத்திற்கு தயார்படுத்துகிற பயிற்சியில் இருக்கிறார்கள். சகிப்புத்தன்மையை கையாள்கிறார்கள், விட்டு கொடுத்தலை கையாள்கிறார்கள், கோபத்தை கட்டுப்படுத்துகிறார்கள், பொறாமை உள்ளிட்ட தேவையற்ற குணங்களை பகல் பொழுது முழுக்க அகற்றி வைக்கிறார்கள். மனதிற்கான ஒரு பயிற்சி களமாக ரமலானை பயன்படுத்துகிறார்கள். உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் இந்த ரமலான் ஒரு பயிற்சி. இதோ ரமலான் தரும் உளவியல் பயிற்சி என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக ஸ்கில்நெட் மற்றும் எடியூம் பிளஸ் வழங்கும் ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி பயிற்சி வகுப்பின் பயிற்றுனர், உளவியல் ஆலோசகர் முபீன் சுல்தானா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசை முரசு நேயர்கள் அனைவருக்கும் ரமதான் வாழ்த்துக்கள். ரமதான் மாதம்னு சொன்னாலே இதனுடைய சிறப்புகள் அனைத்தையும் நம்ம அடக்கிக்கிட்டே போகலாம். குர்ஆன் அருளப்பட்ட மாதம், இறை அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம், ஷைத்தான்கள் அடக்கப்பட்ட மாதம், ஏழைகளின் வலியை ஜக்காத் மூலம் போக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மாதம், நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்களை பல்மடங்கு அதுக்கான கூலியை பெற்றுத்தரக்கூடிய மாதம்னு நம்ம இப்படி அடக்கிக்கிட்டே போகிறோம் இல்லையா?
இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நோன்பு தான். ஸோ நோன்புடைய அறிவியல் பூர்வமான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு நம் உடல்நிலை மேலே, ஃபிசிக்கல் ஹெல்த் மேலே இது கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ், உடல் நலத்தோடு சார்ந்து இருக்கக்கூடிய மனநலம், அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த் மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மென்டல் ஹெல்த். ஸோ எப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் சீராக இருக்குதோ அந்த சமயம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் சீராக இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்களும் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்குது. வெஸ்டர்ன் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, மருத்துவ உலகமாக இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் நாம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை, மதிய உணவை தவிர்த்துட்டு காலை ஒரு நேரமும் மாலை ஒரு நேரமும் நாம் எடுத்துக்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது ரொம்ப ஒரு கரண்ட் சினாரியோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இதனால் நிறைய ஃபிசிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது வெயிட் லாஸ் நம்ம பண்ண முடியும், சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும், பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹார்ட்டுக்கும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப சீரான ஒரு விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னுலாம் இதனுடைய சிறப்பம்சங்களை நாம் பார்க்குறோம். 1400 வருடங்களுக்கு முன்னாடி இது சர்வசாதாரணமாக இஸ்லாம் நமக்கு அருளி இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் பேசப்படுற இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டாக்டர்களால் நிறைய அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது இல்லைங்களா? இது நாம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியிலருந்தே நாம் இதை செஞ்சிட்ருக்குறோம். சுஹூர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நாம் நம்மளுடைய வாயிலிருந்து வயிறு வரையிலும் கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது மனசு சார்ந்ததும் ஆகுது இல்லைங்களா? அதனால தான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த்தை சார்ந்தது மட்டுமல்ல, மன ரீதியான நலத்தையும் இது நமக்கு அள்ளித்தருதுன்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். நாம் இருக்கிற நோன்பு மூலியமாக நாம் வெறும் வாயை மட்டும் கட்டுப்படுத்துவது கிடையாது, நம்ம வயிற்ற காய போடுறது மட்டும் கிடையாது. இந்த நோம்பானது நம்மளுடைய ஐம்புலங்கள் இருக்கு இல்லையா, 5 சென்சஸ், நம்மளுடைய விஷன், நம்மளுடைய ஹியரிங், தொடு உணர்வு, நுகர் உணர்வு, இது போல பல்வேறு உணர்வுகளை நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் கட்டுப்படுத்துகிறோம் இல்லையா? அதனால் இது உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, மன ரீதியான பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுனால நம்ம எண்ணங்கள் கட்டுப்படுது. தீமையான எண்ணங்கள் கூட நம்ம மனசில் வராத அளவுக்கு நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த எண்ணங்களை சார்ந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் இல்லை. எண்ணங்களும் அதன் உணர்ச்சிகளும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனின் நடத்தை. அப்போ நம்மளுடைய நடத்தையும் சீர்பெறுது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், நம்ம எண்ணங்கள் சீர்பெறுறது என்ற மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளார நடக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பாசிட்டிவிட்டியையும் இது நமக்கு அள்ளித்தருது. பேஷன்ஸ், கிராட்டிடியூட், நன்றி அறிதல், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லப்படுற நம்மளை நாமளே அறிஞ்சிக்கிறது, நமக்கும் நம்ம படைத்தவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் அறிகிறது. இதன் மூலியமாக நமக்கு ஒரு இன்னர் பீஸ், உள்ளத்தில் ஒரு அமைதி, சாந்தி உண்டாகுது. நம்ம மனசு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொண்டுள்ளதுனால நெகட்டிவான விஷயங்களை நாம் தள்ளி வச்சு நம்ம நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை உள்வாங்கிறதுனால டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், இது போல பல மன ரீதியான பிரச்சனைகளுக்கு நாம் நோக்கிற இந்த நோம்பானது ஒரு தீர்வாக அமையுது. ஸோ இந்த நோம்பானது பல கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை தவிர்த்துக்கிட்டு பல நல்ல விஷயங்களை நம்ம உள்வாங்கி நம்மளை சீர்படுத்தி நமக்கான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருது. ஆகையால் இந்த ரமதான் நோம்பானது ஒரு சிறந்த ட்ரைனிங். நம்ம உள்ளத்துக்கும் நம்ம உடம்புக்கும் நம்மளை சீராக வைத்து இறை அருளை பெற்றுத்தரும் இந்த நோன்பை நம் அனைவரும் கடைபிடிப்போம். மனநலத்தோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். பிறர் தரும் வேலைகளை தட்டி கழிக்க எனக்கு நேரமில்லை என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது எஸ்கேபிசம் எனப்படும் தன்னை அதிலிருந்து விடுபடுத்தி கொள்ளும் ஒரு உக்தி தான்.
அப்படி ஒன்றும் நேரமில்லாத அளவில் மனிதர்கள் இயங்குவதில்லை. நேரத்தை சரியாக கையாளத் தெரியாத மனிதர்களாக இருக்கிறோம் வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். மனிதர்களிடம் சமாதானத்திற்கு சொல்வதைப் போல தொழுகையை விடுபவன் கூட தொழுகைக்கு நேரமில்லை என்று சொல்லலாமா? இதோ தொழுகைக்கான நேரம் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம்பண்ணை இசத்துல் ஹைராத் மதரசா மாணவர் ஜாசிம் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம்பண்ணை என்ற ஊரிலிருந்து இசத்துல் ஐராத் மதரசா மாணவன் இசத் முகமது ஜாசிம். இசை முரசி எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். காலல்லாஹு தஆலா இன்னல் இன்சான லஃபீ உஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில்-ஹக்கி வதவாஸவ் பிஸ்-ஸப்ர். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் மனம் இது போதும் என்கிற வரை தூங்க நேரம் இருக்கிறது. 3-4 வேளை தவறாமல் சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கிறது. குளித்து மணிக்கணக்கில் கண்ணாடி முன் அலங்கரித்துக் கொள்ள நேரம் இருக்கிறது. ஊற்றார் உறவினர்கள் வீட்டிற்கு செல்லவும் நண்பர்களுடன் அரட்டை அடிக்கவும் நேரம் இருக்கிறது. கதை புத்தகம், சினிமா, நாவல்கள், பத்திரிகைகள் படிக்க நேரம் இருக்கிறது. 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய சினிமாவிற்கு 2 மணி நேரம் கியூவில் நிற்க நேரம் இருக்கிறது. வரிசையில் நின்று டிக்கெட் வாங்குவதற்கு நேரம் இருக்கிறது. ரேடியோ கேட்கவும் டிவி பார்க்கவும் நேரம் இருக்கிறது. அரசியல் கட்சிக்கு சென்று வாழ்க்கை ஒழிக்க போடுவதற்கு நேரம் இருக்கிறது. 3வது மனிதர்களை பற்றி வம்பு பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. அரசியல் கட்சிக்காக உழைக்கவும் போராட்டத்தில் கலந்து கொள்ளவும் நேரம் இருக்கிறது. உச்சந்திகளிலும் கடை விதிகளிலும் அமர்ந்து ஊர் பலாயை கழுவ நேரம் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! இவைகளுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கும் முஸ்லிம்கள் சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை நிறைவேற்றுவதற்கு மட்டும் நேரம் இல்லையா? பாவம் முஸ்லிம்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்த அல்லாஹ் கூறுகிறான், ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ உஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில்-ஹக்கி வதவாஸவ் பிஸ்-ஸப்ர். ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் கொண்டு சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் கொள்கின்றன. அந்த கையோரை தவிர இவர்கள் நஷ்டத்தில் இல்லை. எனவே அனுதினமும் அல்லாஹ்வினை நினைப்போம். ஐவேளை தவறாமல் தொழுது அவனது அன்பை மரலை பெற்று சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் ஊரோலக மக்களுக்கும் தந்திரில் புரிவானாக. ஆமீன். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. இஸ்லாமிய வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மருத்துவம், விஞ்ஞானம் உள்ளிட்ட துறைவாரியாகவும் நிறைய பெண்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூக மற்றும் மார்க்கத்துறை சார்ந்த வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு மட்டும் தனித்துவமாக ஆராய்வதற்குரியது. அதில் ஒரு சிறப்புக்குரிய பெரும் நபர்தான் உம்மு சல்மா ரலி அவர்கள். அவர்களின் சரிதையை இன்று நன்னிமாவிட்டு திண்ணையில் பேசுகிறார் முதுகளத்தூர் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திராவிய தொழுக வந்திருக்கிற மக்கள் உங்கள் அம்பூடு பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நோன்பு ஒரு பகுதியை எல்லா உதவியை கொண்டு சிறப்பாக வச்சு முடிச்சிட்டோம். கொரோனா 30 ஜூஸையும் இந்த மாதத்தில் மட்டும் வேக வேகமாக முடிப்பாங்க இந்த மக்கள். வருஷத்தில் பாதி நாளும் நோம்பாக இருந்தால் குரானை ஓதி நோன்பு வச்சுக்கிட்டே இருப்போம்ல. நம்ம கண்மணி நாயங்க நமக்கு 5 வேளை தொழுகை எளிமையாக்கி கொடுத்தாங்க. அதையும் நோன்பு நாளையில் தொழுகிறவுதே நிம்மூற பேர் இருக்கோம். வாழ்க்கை முச்சூடும் தொழுகணும்மா. மார்க்க அறிவுகளை பெருக்கிக்கிறணும். நோன்பு காலம் மட்டும் முட்டி தொழுகிறது இந்த சனங்க என சலுவா நன்னி தனது அங்கலாய்ப்பை தெரிவிக்க, நோம்பு 30 திராவியா தொழுகை வைக்கும் ஆமீனம்மா சலுவா நன்னியிடம், நன்னிம்மா இந்த நோம்பு 30 தெருவே சங்கையாக இருக்குது. நானே திராவிய தொழுகை வச்சுக்கிறேன் இல்லாமல் இந்த பொம்பளை பிள்ளையில
எனக்கு மவுத்துண்டு ஹயாத்துண்டு அறிஞ்சவன் அந்த வல்ல நாயம் தானே நன்னிம்மா. நானே நம்ம பிள்ளைகள 5 மக்களை நல்லா மாற்றி திராவியா தொழுகை தஸ்பீ நபில் தொழுகைன்னு தொழுகை சொல்லி கொடுத்து அவங்களும் இப்போ சிறப்பாக தொழுகை வைக்கிறாங்க நன்னிம்மா. என்னமோ அந்த ரோசனையை சொன்னவங்களும் நீங்கள் தான் நன்னிம்மா. ஒரு கையில் ஓசை வருமா, பல கையும் தட்டுனாத்தானே ஓசை. அதுபோல் தொழுகையில் துவா ஓதுறோம், தஸ்பி ஓதுறோம், அந்த சத்தமே தெருவையே சங்கையாக்குது. நோன்பு முடிஞ்சு பெருநா கொண்டாடி முடித்ததும் 6 நோன்பு வைப்போம்ல, அதில் இருந்து வார வியாழக்கிழமை தஸ்பி தம்பில் தொழுகையும் மார்க்க பயானும் ஒவ்வொருத்தராக நடத்துகிறோம்னு பிள்ளைகளுக்கு உத்தரவை போட்டுவிட்டேன் நன்னிம்மா. அவர் வீட்டில் தனித்தனியாக தொழுகிறது ஒரு பக்கம், இப்படி ஒன்று கூடி தொழுது துவா கேட்குறது அது ஒரு சிறப்பு நன்னிம்மா. ஏன்னா ஆமின் அம்மா பேசி முடித்து உதவெடுக்க கிளம்ப, சரி உதவெடுத்துட்டு சீக்கிரம் சப்பில் வந்து நில்லுங்க மக்கா, இசா தொழுகிறவோ தொழுது முடிக்க தாய்களா என்றபடி தஸ்பி ஓதுபடி இருந்த சல்வா நன்னிக்கு கண்ணீர் மாலையாக வடிந்தது. பட்டுச்சட்டமாக பறக்கத்து நன்னியிடம், பாட்டிம்மா ஏன் அழுவுறீங்க என்று கேட்டதும், உம்மு சல்மா அம்மா வேற அழி இல்லாத அவங்கள நினச்சிக்கிட்டேன்டியா அழுக வந்துச்சு. எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் அவங்கள பற்றி, அவங்க சிறப்பை நான் சொல்கிறேன் தாய்களா. அவங்க நம்மளுக்காக நாயகத்துக்கிட்ட பேசி எம்புட்டு பொம்பளை மக்களுக்கு நம்மளுக்கு நம்ம செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். வாங்க தொழுவோம். தொழுது முடித்து சலாம் கொடுத்துட்டு வாங்க எல்லாருக்கும் நான் உம்மு சல்மா அம்மாவை சொல்கிறேன். அண்ணன் உம்மு சல்மா அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய மக்களும் ரொம்ப முக்கியமானவங்கம்மா. அவங்க பல தியாகங்களை இஸ்லாத்துக்காக செஞ்சவங்க. அவங்களுக்கு முதல்ல அபுசல்மான்னு கணவர் அவங்க இருந்தாங்க. அவங்க பத்ரு போரில் அவங்க வீரமரணம் நடத்திட்டாங்க. அதோட நபிகள் நாயகந்தே அவங்களுக்குத்தே அவங்க மனைவியானாங்க. உம்மு சல்மா அவங்க மனைவியானால அவங்க மனைவியில் இறுதியாக மரணிச்சவங்க உம்மு சல்மா அம்மாதேன். மார்க்க சட்ட நுணுக்கங்களை நபி தொழிலில் அறிஞ்ச முக்கியமானவங்க சலுமா அம்மையார்தேன். அந்த சலுமா ரலியல்லாகன்னு இருக்காங்கல்ல, உம்மு சல்மா ரலியல்லாஹு அவங்க அப்படி ஒரு நாயகத்துக்கு துணையாக இருந்தாங்களாம். குதைபா உடன்படிக்கையின் போது நபி தோழர்களை வழி நடத்துவதற்கு நபிகளுக்கு ஆலோசனைலாம் வழங்குனாங்களான்னா பார்த்துக்கோங்க. இவங்க ஒரு நாள் நபிகிட்ட சொல்லியிருக்காங்க, நான் கண்மணி நாயகத்துக்கிட்ட, அல்லாவின் தூதரே அல்குர்ஆனில் ஆண்களை பற்றி தானே நிறைய சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகளை பற்றி பெண்களை பற்றி எங்களை பற்றிலாம் ஒன்று கூட வர்றது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ நபி அவங்க எப்போவுமே நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்கல்ல, அல்லாவோட கட்டளைப்படி தானே எதுவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மிம்பர் படியில் வெள்ளிக்கிழமை ஏறி பேசுகிறத இவங்க கேட்டிருக்காங்க. அப்போதான் பேச துவங்கினாங்களாம் நபிகள் நாயகம். நிச்சயமாக முஸ்லீமான ஆண்களும் பெண்களும், மூமினான ஆண்களும் பெண்களும், வழிவிடும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பொறுமையுள்ள பெண்களும், அஞ்சி நடக்கும் ஆண்களும் அஞ்சி நடக்கும் பெண்களும், தர்மம் செய்யும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும், நோன்பு வைக்க ஆண்களும் நோன்பு வைக்கிற பெண்களும், கற்பை பாதுகாத்து கொள்ள பெண்களும் கற்பை பாதுகாத்து கொள்கிற ஆண்களும், அல்லாவை அதிகமாக திக்ரு செய்ய ஆண்களும் அல்லாவை அதிகம் திக்ரு செய்யும் பெண்களும், இவங்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான அற்கொலையும் அல்லாஹ் சித்தம் செய்ய வச்சுள்ளாண்டு அந்த ஆயத்தை ஓதி காட்டுனாங்களாமா. பாருங்கள் எப்படி பகி இறங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போது ஒரு மனுஷியை ஒரு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பற்றியெல்லாம், நம்மளுக்கு குர்ஆனில் பெண்களுக்கு இடம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எப்படி அப்பட்ட சிறப்பு நம்மளுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்க. அப்போ அரபு மொழியில் ஒரு விசேஷம் என்னண்டா, எல்லாமே வந்துக்கிட்டு ஆண்பால் போ அந்த மாதிரி தான் வருமா. அதனால் பொங்கல் அந்த மாதிரி வரும்போது ஆண்பாலே வருது. அதனால தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஆம்பளைகளுக்கே தான் அதில் இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அதில் என்னன்னாக்கா முஸ்லீமாக இருத்தல், மூமினாக இருத்தல், அல்லாஹ்வை வழிபடுதல், உண்மை பேசுதல், பொறுமையை கை கொள்ளல், அல்லாஹ்வை அஞ்சி நடத்தல், தர்மம் செய்தல், நோன்பு நோற்றல், கற்பை காத்தல், அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்தல் ஆகிய 10 நற்பண்புகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் மகத்தான மறுமை பேத்தையும் தயார் பண்ணியுள்ளதாக மேற்படி அந்த வசனத்தில் வந்துட்டு இறக்கியிருக்கான அல்ல பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு பெண்மையில் நம்மளுக்கு சிறப்பு குர்ஆனில் இருக்குண்டு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பெண்களுக்கு எதுவும் இல்லை குர்ஆன் இல்லைன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லுதுங்க இந்த சனங்க. எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சுக்கங்க மக்கள், நீங்களும் எல்லா மக்களுக்கும் தெரிவிங்க எப்படிலாம் குர்ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இசை முரசை இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
தலைச்சுமடெடுக்கும் ஒரு சுமை தூக்கி தொழிலாளிக்கு ரமலான் நோன்பு ஒரு பாரமாக இல்லை. சித்தால் வேலை செய்யும் ஒரு கட்டடப் பணியாளருக்கு, சாலை சீரமைக்கும் ஒரு சாலை பணியாளருக்கு, வீதியோரம் கோணி விரித்து வியாபாரம் செய்யும், சுட்டெரிக்கும் வெயிலில் காத்து கிடக்கும் அந்த இஸ்லாமிய பெண்மணிக்கு வெயிலோ அது தரும் கோடை சூடோ தாகமோ ஒரு பொருட்டாக தெரியவில்லை. சின்ன சின்ன நோய்களை காரணம் காட்டி, வயதை காரணம் காட்டி, இல்லாத பலவீனத்தை இருப்பதாக சொல்லி பலர் நோன்பை ரமலான் மாதத்தில் விடுவித்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடம் எஸ்கியூஸ் சொல்லும் ஒரு சாக்குப்போக்கு செயலாக நோய்களை அவர்களே சொல்லி சமாதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தமும் இப்போதெல்லாம் ஒரு நோயாகவே கருதிவிட முடியாது. ஏனென்றால் அந்த இரத்த அழுத்தத்தோடு மனிதர்கள் வாழ பழகிவிட்டோம். இதோ வலிமை உள்ளவருக்கும் ரமலான் நோன்பு கடமையானது. தேவையற்று ரமலான் நோன்பை விடுவிப்பவரின் நிலை பற்றி உரையாற்றுவதற்காக குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவி மன்ஹா மெஹனாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் மன்ஹா மெஹ்னாஸ். நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு காரணமில்லாமல் ரமலான் மாதம் நோன்பு வைக்காமல் இருத்தல். ரமலான் மாதம் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருள்களில் ஒன்று. இந்த மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்படும் மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் பல மடங்கு நன்மை பெறுகின்றன. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு கட்டாயமாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஒரு சிலருக்கு மட்டுமே சில சலுகைகள் தந்துள்ளான். அவர்கள் நோயுற்றவர்கள், மாதாவிடாய் பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், வெகு தூர பயணிகள், இவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் சலுகை செய்துள்ளான். உங்கள் சலுகை முடிந்தவுடன் நீங்கள் விடுபட்ட நோன்பை நோக்க வேண்டும். ஆனால் எந்த சரியான காரணமும் இல்லாமல் அலட்சியமாகவும் விளையாட்டாகவும் சோம்பேறித்தனமாகவும் என்னால் பசி பொறுத்து கொள்ள இயலாது என்னும் நோன்பை விடக்கூடியவர்கள் மறுமையில் கை செய்தப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அல்லாஹ் ரமலானுடைய மாதம் நம்முடைய அனைத்து பாவங்களையும் இறுதி ஒற்றைப்படை இரவில் நோன்பு நோற்றி இரவு நேரங்களில் தொழுது பாவ மன்னிப்பு கேட்பவர்கள். ஆனால் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதாகவும் அவர்களை ரய்யான் என்னும் சொர்க்கத்தில் வாசல் வழியாக மறுமை நாளில் நுழைய செய்வான். நம்மில் பல பேர் பல நோன்புகளை விட்டவர்களாக, லைலத்துல் கதிர் இரவை அடையாதவர்களாக அலட்சியமாக இருக்கிறோம். எனவே நோன்பு வைக்காததற்கு காரணம் எதுவும் சொல்ல முடியாது. நிச்சயமாக சலுகைகள் இருப்பவர்களும் பின்பு நோன்பு வைக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இன்றைக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், ரமலானை அடைகிறோம். இது ஒரு பெரிய நிஅமத். அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே இன்று முதல் உறுதியேற்போம், காரணம் இல்லாமல் நோன்பை விட மாட்டோம். விட்ட நோன்புகள் இருந்தால் தௌபா செய்து ஹவா செய்வோம். நம் குடும்பத்தாருக்கும் நோன்பின் முக்கியத்துவத்தை உணர வைப்போம். வரும் ரமலானில் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய லைலத்துல் கதிர் இறைவை அடைவோமாக. அல்லாஹ் தஆலா நன்மை நோன்பை சரியாக காக்கும் நல்லடியார்களாக மாற்றுவானாக. நம்முடைய தவறுகளை மன்னித்து நம் ஈமானை உறுதியாக்குவானாக என்று கூறி பிரார்த்தித்தவர்களாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. பெருநாட் விளையாட்டுப் போட்டிகள் இப்போதெல்லாம் அருகிவிட்டன. பெருநாட்கள் என்றாலே விளையாட்டுப் போட்டிகள் தான் மகிழ்ச்சி தரக்கூடியவை. சின்னஞ்சிறு குழந்தைகள் துவங்கி வயது வாரியாக பாலின ரீதியாக நடத்தப்படும் போட்டிகளால் மனம் பெருநாள் குதூகலத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்ளும். அப்படியான உடல்சார்
நிகழ்த்து கலைசார் போட்டிகளுக்கு மத்தியில் அறிவுசார் போட்டியாக இஸ்லாமிய வினாடி வினாவும் நடத்தப்படுவதுண்டு. அதில் இஸ்லாமிய அறிவுசார் தகவல்களை பங்கேற்பவர்கள் மட்டுமல்லாமல் பார்வையாளர்களும் பெற்றுக்கொள்வார்கள். அப்படியான ஒரு அழகான இஸ்லாமிய வினாடி வினா நிகழ்வை அரங்கேற்றுகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியில் இயங்கி வரும் அருணாச்சலா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் கல்லூரியினுடைய நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் துறை மாணவியர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருணாச்சலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக ஊட்டச்சத்து மற்றும் அறிவியல் துறை மாணவிகள் நடத்தும் இஸ்லாத்தை பற்றி வினாடி வினா. இதோ உனக்கான முதல் கேள்வி. ரமலான் நோன்பாளிகளின் சிறப்பான பரிசு எது? ரமலான் நோன்பாளிகளுக்கு சிறப்பான பரிசு என்னன்னா ரயான் என்னும் சுவனவாசல். சரியான பதில். அடுத்த கேள்வி. நோன்பின் மூலம் முஸ்லிம்கள் என்ன பலன் அடைவாங்க? தக்குவா. தக்குவானா இறையச்சம். இறையச்சம்னா அல்லாஹ் மேலே, நம்ம இறைவன் மேலே இறை நம்பிக்கை கொண்டு அவனை தொழுது அவனை வணங்கி ஐவேளை கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுது அவனுக்கு சுஜூது செஞ்சு வாழ்கிறது தான் இறையச்சம். சரியான பதில். அடுத்த கேள்வி. லைலத்துல் கத்ர் இரவு எப்போது? ரமலான் மாதத்தோட கடைசி 10 ஒற்றைப்படை இரவை தான் லைலத்துல் கத்ரோட இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக இரவாக இதை சொல்லுவாங்க. இது இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. அந்த இரவில் என்ன ஸ்பெஷல்? அந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு திருமறை வேதத்தை அருளப்பட்டான். மாஷா அல்லாஹ். சரியான பதில். அடுத்த கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தாங்கோ? இது எனக்கு உம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. மக்கால தான் ரசூலுல்லா பிறந்தாங்க, மதீனால ரசூலுல்லா வஃபாத்தானாங்க. சரியான பதில். அடுத்த கேள்வி. குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது. அது எந்த சூறால அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான்? சூரா அல் பக்கரா தான் ரமலான் மாதத்தில் இறங்கியது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கான். என்ன அத்தியாயம்? 2ஆம் அத்தியாயம் 185ஆம் வசனம். சரியான பதில். அடுத்த கேள்வி. அல் குர்ஆனில் மொத்தம் எத்தனை சூறா உள்ளது? 105 சூறாக்கள். கரெக்டா? இல்லையே, கரெக்டான பதில் அது இல்லை. அப்போ தெரியலையே. மொத்தம் 114 சூறாக்கள் உள்ளன. அடுத்த கேள்வி. நீண்ட காலமாக நோயிற்று பொறுமையை காத்த நபி யார்? நீண்ட காலமாக நோயில் இருந்த நபி ஐயூப் நபி. அவங்க அல்லாஹ் மேலே இருக்க இறை நம்பிக்கையில் தான் அவங்க ஷிஃபா ஆனாங்க. அவங்க நோயில் இருக்கும்போது அவங்க சொன்ன துவா என்னென்னா அன்னி மசானியா அத்துரா வ அந்த அர்ஹமு அர்ராஹிமீன். இந்த துவா தான் அவங்க ஓதி அல்லாஹ் அவங்களுக்கு ஷிஃபா கொடுத்தான். மாஷா அல்லாஹ். சரியான பதில். அடுத்த கேள்வி. மறுமை நாளில் முதலில் பரிந்துரை செய்பவர் யார்? நம்ம முஸ்லீம் முன்னுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிற நம்மளோட ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதலில் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளை பரிந்துரை செஞ்சாங்க. சரியான பதில். மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி. ஃபுர்கானிய நாள் என்று திருமறையில் அழைக்கப்படும் அந்த யுத்தம் எது? ஃபுர்கானின் நாள் அப்படின்னு குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய யுத்தம் என்னென்னா பத்ர் போர். இஸ்லாமிய வரலாறுகளிலே மிக முக்கியமான போர் பத்ர் போர் தான். அந்த பத்ர் போரில் நிறைய சஹாபிகள் வஃபாத் ஆகப்பட்டாங்க, ஷஹீதானாங்க. சரியான பதில். அடுத்த கேள்வி. இறந்தவர்களை அல்லாஹு அவனோட உத்தரவு கொண்டு மறுபடியும் உயிர் பெற செய்தான். அந்த நபி யார்? இந்த கொஸ்டின் சின்ன வயசில் மதர்சாவில் சொல்லி தந்த மாதிரி இருக்கேன். ஆனால் கரெக்டாக ஆன்சர் தெரியலையே. ஏதாச்சும் கெஸ் பண்ணு. மூசா நபியா? இல்லை, சரியான பதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்த கடைசி கேள்வி. நாம் எதை அதிகமாக ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கோ? தொழுகை.
தொழுகை வந்து நம்ம அதிகமாக ஞாபகப்படுத்தணும், அது நமக்கு கட்டாயமாக ஆக்கப்பட்டது. ஆனால் சரியான பதில் வந்து அது கிடையாது. கரெக்டான ஆன்சர் தெரியல, நீனே சொல்லு. நாம் வந்து எதை அதிகமாக ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்னா மரணம் வந்து மரணத்துக்கு இந்த வயசில் தான் வந்து மவுத்தாவாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. மரணத்துக்கு வந்து வயசு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு எப்போ மரணத்தை நாடி இருக்கானோ அன்றைக்கி நம்ம போய் தான் ஆகணும். ஸோ மரணத்தை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம மரணத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதை எப்போவுமே மரணத்தை மறந்து வாழக்கூடாது. மாஷா அல்லாஹ், எல்லா கேள்விக்கும் அருமையாட்டு பதில் சொன்னான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நம்ம வந்து ரமலானை வந்து எல்லோரும் வந்து நோன்பு பிடிப்பாங்க, ஆனால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அது எப்படின்னா, மொபைல் பார்த்துக்கிட்டு நோன்பு டைமில் மொபைல் பார்க்குறது, இந்த டிவி பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் மெயினாக மோஸ்ட்டாக தூங்குவாங்க. அந்த தூங்கியே அந்த டைமை வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ரமலானை வந்து எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா, குர்ஆன் ஓதி தொழுது நம்ம நிறைய திக்ர் பண்ணி நிறைய நல்லமல்களை நம்ம இந்த ரமலான் டைமில் செய்யக்கு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கான். ஆனால் நம்ம வந்து மொபைல் பார்த்து டிவி பார்த்து அப்படியே நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணோம். ஆனால் அப்படி எதுவும் பண்ணாமல் நம்ம திக்ர் பண்ணி நல்லமல்களை செஞ்சு நம்ம நன்மையை வந்து அதிகரிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனித கடமையை நிறைவேற்ற ஹஜ் மற்றும் உம்ரா பயணிகளாக மக்காவிற்கு சென்று மதினாவுக்கு திரும்புகையில் மதினத்து மாநகரை மிதித்தவுடன் பெருமானாரின் ரவுலா ஷெரீஃபை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை துளிர்விட்டுவிடும். பெருமானாரின் ரவுலா ஷெரீஃபை பார்த்துவிட்டால் பெருமானாரை நேரில் பார்த்து சலாம் சொல்லிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தூண்டல் வந்துவிடும். அந்த ஏக்கத்தை, அந்த பேராசையை இசைமுரசு நாகூர் அனிஃபா இப்படி பாடியிருப்பார். அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவல் நின்று இதயம் வாடுதே என்று பாடியிருப்பார். இதோ இந்த அழகான பாடலை தருவதற்காக தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவர் முகமது ஃபைசி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் கே முகமது ஃபைசி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐஎம்எஸ் நர்சரி பிரைமரி ஸ்கூல், தக்கலை. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே. அண்ணல் நபி நீர் இருக்கும் தாமரை போல் நெஞ்ச மலருதே, நீர் இருக்கும் தாமரை போல் நெஞ்ச மலருதே, அண்ணல் நேசத்துக்கும் பாசத்துக்கும் கண்கள் ஏங்குதே. யார் இதனை அங்கு வந்து எடுத்து சொல்வது, யார் இதனை அங்கு வந்து எடுத்து சொல்வது, உங்கள் அழைப்பிற்காக எனது மனம் ஏங்கி துடிக்குது, அழைப்பிற்காக எனது மனம் ஏங்கி துடிக்குது. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே. அண்ணல் நபி தென்றலதை தூது விட்டேன் திரும்பவில்லையே, தென்றலதை தூது விட்டேன் திரும்பவில்லையே, என் சிந்தையிலே ஆவலினும் குறையவில்லையே. தாயிஃப் நகர் கல்லடிகளும் தந்த தழும்பிலே, தாயிஃப் நகர் கல்லடிகளும் தந்த தழும்பிலே, இமைகள் அழுவதற்கும் தொழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே, அழுவதற்கும் தொடுவதற்கும் கண்ணீர் பொங்குதே. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே. அண்ணல் நபி. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட
பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். தேவாரமும் திருவாசகமும் தேம்பாவணியும் இரட்சணிய யாத்திரிகமும் மதம் கடந்து தமிழர்களால் ஆன்மீக வாசிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. அப்படி மதம் கடந்தவர்களின் ஆன்மீக வாசிப்புக்கு கூட இஸ்லாமியர்களின் இறைவேதமான திருக்குரான் கையகப்படவில்லை. ஏனென்றால் இஸ்லாம் தமிழகத்தில் வந்து 1300 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அவை தமிழாக்கம் செய்யப்படுவதில் மிகப்பெரிய பணித்தொய்வு இருந்தது. அந்த பணியை அற்புதமாக நிறைவேற்றிய பெருமகனில் முதன்மையானவராக விளங்கியவர் மௌலானா மௌலவி ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள். வரலாறு காலம் முழுக்க பேசும் அவரது மகத்துவம் நிறைந்த அந்த மொழிபெயர்ப்பு பணி பற்றி இன்றைய தாஜுல் உலமா என்னும் சிறப்பு பகுதியை தருகிறார் JKM அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அகமது பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இசைமுரசு இணைய வானொலியின் அன்பான நேயர் பெருமக்களே, இன்றைய தினம் தாஜுல் உலமா என்ற சிறப்பு நிகழ்வு வழியாக நாம் பார்க்கவிருப்பது திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பாளர் மௌலானா மௌலவி அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ஹசரத் அவர்களை பற்றி. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஹாஜி காதர் மஹீதன் ராவுத்தர் அவர்களுக்கு 26/11/1876 அன்று மகனாக அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் பிறந்தார்கள். கல்வி கற்கும் வயதை அடைந்ததும் உள்ளூரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டே மசீதில் நடைபெற்று வந்த முக்தமதரசாவில் இணைந்து குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் தம் தந்தையின் தொழிலுக்கு உதவும் வண்ணம் தந்தை வியாபாரத்திற்கான சென்ற பெரிய வடகரை மாவலிங்கு என்ற பல ஊர்களுக்கும் உடன் சென்று வந்தார்கள். 17 வயது நிறைந்த மகனை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என எண்ணிய தந்தை அவர்கள் வேலூர் அல் பாக்கியாத்து சாலியாத் அரபிக் கல்லூரியில் சேர்த்து விட்டார்கள். அங்கே 7 ஆண்டுகள் பயின்று 1906ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் ஆலிம் பட்டம் பெற்றார்கள். மார்க்க படிப்பு பயின்ற பின்னர் ஆலா ஹதரத் அவர்கள் மைந்தர் மௌலானா ஜியாவுதீன் அவர்களுடன் சேர்ந்து சென்னையில் தொழில் ஈடுபட்டார்கள். பிறகு ஒரு ஜெர்மன் தொழில்நுட்ப மேதையுடன் சேர்ந்து தண்டையார்பேட்டையில் சாய தொழிற்சாலை ஒன்றை நிறுவினார்கள். முதல் உலகப் போர் ஆரம்பமான போது அந்த ஜெர்மன் பங்காளியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்ததால் அந்த தொழில் நீடிக்கவில்லை. இந்த சமயத்தில் ஹிலாஃபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கம் உச்சகட்டத்தை அடைந்திருந்தன. இச்சமயம் திண்டுக்கலை தலைமையாக கொண்டு இயங்கிய ஹிலாஃபத் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார்கள். கதர் அணியாத முஸ்லிம்களின் திருமணங்களில் கலந்து கொள்வது என்ற அளவிற்கு தீவிரமாக இருந்தார்கள். காந்தியடிகள், TSS ராஜன், மௌலானா ஆசாத் சுபஹானி ஆகியோருடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்தார்கள். அந்த பிரயாணத்தின் போது காந்தியடிகளின் ஆங்கில பேச்சை TSS ராஜனும் மௌலானா ஆசாத் சுபஹானியின் உருது பேச்சை அல்லாமா அவர்களும் தமிழில் மொழிபெயர்த்தனர். மதுரை டவுன்ஹாலில் மதுவிலக்கு பற்றி ராஜாஜி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் சுமார் 2 மணி நேரம் மதுவிலக்கு பற்றி பேசியவுடன் ராஜாஜி அவர்கள் எழுந்து, இதன் பின்னர் யாராவது இதே தலைப்பில் பேசினால் மௌலானாவின் பேச்சின் சுவையும் பயனும் கெட்டுவிடும் என அஞ்சுகிறேன். எனவே இந்த கூட்டத்தை இத்துடன் முடித்து விடுகிறேன் என்று முடிவுரை கூறினார். ஈரோட்டில் தேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஹிலாஃபத் மாநாட்டுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஆக்கா அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் ஆவார். ஈவேரா பெரியார் அவர்கள் ஹசரத் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர் ஆவார். இயற்கை மதம் என்னும் பெயரில் அல்லாமா எழுதியுள்ள ஆராய்ச்சி நூலுக்கு ஈவேரா பெரியார் அவர்கள் முன்னுரை எழுதியுள்ளார். இந்நூல் ஆங்கிலத்தில் வாணியம்பாடியைச் சேர்ந்த வணிக பிரமுகர் மலங்கு அகமது பாஷா சாஹிப்பால் மொழிபெயர்க்கப்பட்டு ஹைதராபாத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனை பாராட்டி காயிதே ஆலம் முகமது அலி ஜின்னா அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார்கள். மேலும் அஹ்காமு ஸௌம் எனும் நோன்பின் சட்ட நூலையும் ஹசரத் அவர்கள் எழுதியுள்ளார்கள். இப்படி விடுதலை போராட்டத்திலும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அல்லாமாவின் உள்ளத்தில் குர்ஆனை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற தாகம் தனியாமல் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தனது அரசியல் பணிகளுக்கு சற்று விடை கொடுத்துவிட்டு மொழிபெயர்ப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். 19/2/1926 அன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பின்னர் அல்லாமா இத்திருப்பணியை துவக்கினார்கள். அல்லாமா அவர்கள் திருக்குர்ஆனை தமிழ் மொழிபெயர்க்கும் முயற்சி ஈடுபடவிருக்கிறார் என்ற செய்தி அறிந்து மார்க்க அறிஞர் பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திருக்குர்ஆனை மொழிபெயர்க்கும் போது வசனங்கள் பொருட்சிதைவு ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சி அவர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டனர். எனினும் மொழிபெயர்ப்பு வெறுமனே தமிழில் மட்டும் இருக்காது என்றும் குர்ஆனின் ஒவ்வொரு வசனத்தையும் அரபு மொழியில் அப்படியே இடம்பெறச் செய்து அதன் கீழ் அதற்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பும் இடம்பெறும், எனவே பொருட்சிதைவு ஏற்படாது என்று விளக்கம் அளித்துவிட்டு அல்லாமா தனது பணியை தொடர்ந்தார்கள். சீரிய பணியை செய்து முடிக்க ஆர்வமும் மார்க்க ஞானமும் திறனும் அல்லாமா அவர்களுக்கு இருந்த போதிலும் போதிய பொருளாதாரமும் இல்லை. எனவே அப்போதைய சமுதாய வல்லுநர்களான திருச்சி
ஹாஜா மியான் ராவுத்தர், சென்னை எம் ஜமால் முகமது சாஹிப், காரைக்கால் தம்பி மரைக்காயர் பிரதர்ஸ் ஆகியோருடன் நிதியுதவியுடன் சேர்ந்து இஸ்லாமிய நூற்பரசு சங்கம் என்ற வெளியீட்டு நிறுவனத்தை உருவாக்கினார். 1926 ஆண்டு திருக்குரான் மொழிபெயர்ப்பு பணியை துவக்கிய அல்லாமா 1929 ஆண்டு தர்ஜுமாவின் முதல் பாகத்தின் ஒரு ஜுசுவை எழுதி முடித்தார்கள். அடுத்த சில ஆண்டுகளில் மேலும் 1.5 பாகத்தை மொழியாக்கம் செய்து வெளியிட்டார்கள். இந்நிலையில் இதற்கென துவக்கப்பட்ட இஸ்லாமிய நூல் பிரசுர சங்கம் பல்வேறு காரணங்களால் செயல்பட முடியாமல் முடங்கி போனது. இதன் காரணமாக மொழிபெயர்ப்பு பணிகளுக்கு தடங்கள் ஏற்பட்டதால் நிதி திரட்டுவதற்கான மாற்று வழிகள் குறித்து அல்லாமா சிந்திக்க தொடங்கினார். 1937 ஆண்டு சங்கைக்குரிய சூஃபி அப்துல் காதிர் ஹதரத் அவர்களின் அறிமுகத்தோடு ஹைதராபாத் சென்ற அங்குள்ள நிஜாமிடம் திருக்குரானை தமிழ் மொழிபெயர்க்கும் பணிக்கு நிதியுதவி கோரினார். அவர்களது தொடர் முயற்சிகளுக்கு பின்னர் சமஸ்தானத்தின் சமயத்துறை இப்பணிக்கு நிதியுதவி செய்ய முன்வந்தது. 2ஆம் உலகப் போர் துவங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் நாட்டில் எழுதுவதற்குரிய வெள்ளைத்தாளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. போதுமான தாள் கிடைக்காததால் கிடைத்த பேப்பர்களில் எல்லாம் எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு பின்பு பல இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் 24/10/1942 ஆண்டு அந்த மொழிபெயர்ப்பு பணியை நிறைவு செய்தார்கள். மொழிபெயர்ப்பு பணி முடிந்தவுடன் அதை உடனே அச்சிட்டு வெளியிட ஆர்வம் காட்டவில்லை. மாறாக அதனை அக்காலத்தில் இருந்த மூத்த பெரும் உலமாக்களுக்கும் அனுப்பி அதிலே அவர்களை படித்து பார்க்க செய்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் திருத்தங்கள் தேவைப்பட்டால் அவற்றை குறிப்பிடும்படியும் வேண்டினார்கள். அவர்களிடமிருந்து வந்த பிரதிகளை ஆய்ந்து அதில் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்று மொழிபெயர்ப்பை மேலும் செம்மைப்படுத்தினார்கள். இறுதியாக வேலூர் பாக்கியாத்துக்கு சென்று அங்குள்ள பேராசிரியர் குழுவை அமைத்த குழுவினரை கொண்டு தனது மொழிபெயர்ப்பை பரிசீலிக்க செய்தார்கள். படிப்படியாக தர்ஜுமா 78 ஜுசுக்கள் அச்சிடும் பணி துவங்கிய போது அல்லாமா அவர்களுக்கு கடும் சுகவீனம் ஏற்பட்டது. இவ்வாறு தர்ஜுமாவின் பணி பல சோதனைகளுக்கு உட்பட்டு இறுதியாக தர்ஜுமத்துல் குரானை அச்சிட்டு பிரசுரிக்கும் பணி 1/5/1949 அன்று ஹிஜ்ரி 1368 ரஜப் பிறை 2 இனிதே நிறைவடைந்தது. குரானை தமிழ் மொழிபெயர்த்ததன் மூலம் இஸ்லாமிய சமயத்திற்கு மட்டுமல்ல தமிழ் மொழிக்கும் பெரும் சேவை புரிந்துள்ளார்கள். இன்று பல மார்க்க அறிஞர் எழுதியுள்ள ஏராளமான தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டாலும் கூட இவை அனைத்திற்கும் முன்னோடி அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி ஹசரத் அவர்களே. இன்று அவர்கள் போட்ட ராஜபாட்டையில் தான் பலரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பூலகில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் உள்ள காலம் வரை அல்லாமாவின் பெயர் நினைவு கூறப்படும் என்பது திண்ணம். அல்லாமாவின் எழுத்து நடை மிக எளிமையானது, தெளிவானது, இனிமையானது. ஆழமான கருத்துக்களை மிக தெளிவாகவும் எழுதவும் எடுத்துரைக்கவும் வல்லமை பெற்றவராக விளங்கினார்கள். வாழ்விலும் மிக எளிமையையும் போற்றத்தக்க பொறுமையும் கடைபிடித்த இவர்கள் ஹிஜ்ரி 1374 துல்காதா பிறை 3 வியாழக்கிழமை கிபி 1955 ஜூன் 23ஆம் தேதி காரைக்காலில் வஃபாத்தானார்கள். அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாமாவின் அயராது உழைத்த பேருழைப்பை வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. ஊரில் சிலரை பணக்காரர் என்று அடையாளப்படுத்துவோம். அசையும் சொத்துக்கள் 1000 இருந்தால் அவர் பணக்காரரா? அசையாத சொத்துக்கள் நிரம்ப சேர்த்திருந்தால் அவர் பணக்காரரா? தொழிலை முதலீடு செய்து லட்சக்கணக்கில் வைத்திருக்கும் லட்சாதிபதி, கார்ப்பரேட்டுகளில் முதலீடு செய்யும் கோடீஸ்வரர்கள், இவர்களில் யார் பணக்காரர்? வாரி வழங்கும் வள்ளல் அவர் பணக்காரரா? யார் பணக்காரர்? இதோ கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கும்பகோணம் கிளை உறுப்பினர் ஃபாத்திமா அஸ்மி வழங்கும் உரை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I am Fatima Asmi. நான் இப்போ பேச போகிற டாபிக் who is rich according to Allah. என்கிட்ட காசு இருந்தாதான் இந்த உலகம் மதிக்கும். காசு இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பார்வையில நான் ரிச் அப்படின்னா அதை விட எனக்கு இந்த வாழ்க்கையில வேற என்ன வேணும்? நம்ம 2 சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அவர்கள் ஒரு முஹாஜிர் மதீனாவை நோக்கி வராங்க. அப்போ அன்சாரிகள் எல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலியோ அதுக்கு சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், சந்தைக்கு வழிகாணுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் மதீனாவிலேயே மிகப்பெரிய பணக்காரன்னா அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி தான். இதே போல எதுவுமே இல்லாத மனிதன் இந்த உலகத்துல சம்பாதிச்சு பெரிய பணக்காரனா வர முடியும். இப்போ அதே 2வது மனிதர் ஒரு சஹாபி தன் வாழ்க்கை ஃபுல்லா அவ்வளோ நன்மைகளை சேகரிச்சு மறுமையில அல்லாஹ் வதுஹலில் ஜன்னதி அண்ட் என்டர் மை பாரடைஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவரோட சேர்ந்து வாழ்ந்த மற்ற சஹாபிகள் எல்லாம் வந்து இவர் செஞ்ச இந்த செயல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, அந்த செயல்னால நான் இவ்வளோ துன்பத்துக்கு ஆளானேன்னு அல்லாஹ்விடம் வந்து சொல்றாங்க. இப்படி ஒருத்தரா சொல்ல சொல்ல இவர் சேர்த்து வச்ச நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ் அந்த மற்ற சஹாபிகளிடம் கொடுத்துடுறான்.
இப்போ ஒரு நன்மை கூட மீதி இல்லாம எல்லாம் இழந்த ஒரு ஏழை முஃப்லிஸா நிக்கிறான். அப்போ யார் தான் உண்மையிலே பணக்காரன்? ஹுகூகுல்லா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக செய்யற செயல் அல்லாஹ் அக்செப்ட் பண்றான்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ஹுகூகுல் இபாதா, அல்லாஹ்வுடைய அடிமைகளை சரியா ட்ரீட் பண்ணலன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணனா அல்லாஹ் அக்செப்ட் பண்ண மாட்டான். இவன் தான் ஒரு ஏழை முஃப்லிஸ். அப்போ யார் ஒருவர் ஹுகூகுல்லா அல்லாஹ்வுக்காக செய்யற செயல் பர்ஃபெக்டா இருக்காரோ, அட் தி சேம் டைம் ஹுகூகுல் இபாதா மனிதனுக்கு இடையில் உள்ள உறவோ, சக மனிதனுக்காக துவா செய்யறதோ, மனித நேயம், இது எல்லாம் தான் அல்லாஹ்வின் பார்வையில ஒருத்தரை ரிச் ஆக்குது. அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கு ரஹ்மத், ஆஹிரத், ரிஸ்க் கொடுத்திருக்கானோ அதே மனிதனுக்கு விஸ்டம், ஹிதாயத் கொடுத்திருக்கான். எது நேர்வழி, எது தவறான வழின்னு உணர்ந்து சரியான புரிதலோட மற்ற மக்களையும் வழிநடத்தி செல்லக்கூடியவன் தான் ரிச் பர்சன். ஸோ ஐ ரிச். வாருங்கள், இஸ்லாத்தை பின்பற்றுவதை எளிதாக்குவோம், இஹ்சானை பின்பற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும், யூடியூபில் பார்ப்பவர்கள் கமெண்ட்ஸ் மூலமாகவும் தெரியப்படுத்துங்கள். இசைமுரசு செயலியை கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி கொண்டு வருபவர்கள் தங்களது பழைய இசைமுரசு FM என்னும் ஆண்ட்ராய்டு செயலியை அன்இன்ஸ்டால் செய்து கொண்டு கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து இசைமுரசு FM HD என்னும் நவீன மெனுக்களுடன் கூடிய வசதியுடன் கூடிய புதிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்து கொண்டு தடையில்லா ஒலிபரப்பை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு, கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றிகள் சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.